தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக வணக்கங்கள். பெங்களூரில் ஆசன் என்ற பகுதியில் அமைந்திருக்கும் ஆசனாம்பா திருக்கோவில் வரலாற்றை பற்றியும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும், அதாவது வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் ஒரு வாரம் மட்டும் வழிபாடு நடைபெறுகிறது. அவ்வாறு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வாரம் மட்டும் நடைபெறக்கூடிய அந்த அதிசய கோவிலினுடைய வரலாற்றை பற்றியும் அந்த கோவிலில் ஏற்படும் பல அதிசயங்கள் பற்றியும் மர்மங்களை பற்றியும் இந்த பதிவில் விளக்கமாக காணலாம். ஆசனாம்பா தேவி திருக்கோவில் பெங்களூரில் ஆசன் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆகும். ஒருமுறை சப்த மாதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பிராமி, மகேஸ்வரி, சாமுண்டி, வைஷ்ணவி, இந்திராணி மற்றும் வராகி போன்ற தேவியர்கள் பூமிக்கு வந்தார்கள். அவ்வாறு பூமிக்கு வந்த பொழுது அந்த ஆசன் என்ற பகுதிக்கு வந்தார்கள். அப்படி வந்த பொழுது அந்த ஆசன் பகுதியில் உள்ள எழில் சூழ்ந்த இயற்கை அழகை கண்டு ரசித்தார்கள். அவ்வாறு ரசித்த பிறகு இங்கு கோவில் கொள்ள வேண்டும், வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அவ்வாறு அந்த சப்த மாதர்கள் எண்ணி அந்த ஆசன் என்ற பகுதியிலேயே கோவில் கொண்டார்கள். அவ்வாறு கோவில் கொண்டார்கள் என்பதுதான் இந்த கோவிலினுடைய வரலாறு என்று இந்த கோவிலுடைய கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இக்கோவிலினுடைய சிறப்பு என்னவென்றால், வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நடைபெறக்கூடிய இந்த வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் ஒரு வாரம் மட்டும் அக்டோபர் மாதத்தில், அதாவது தீபாவளி சமயத்தில் மிக சிறப்பாக வழிபாடுகள் நடக்கும். இந்த கோவிலினுடைய கர்ப்ப கிரகத்தில் மிகப்பெரிய சிற்ப கலைகள் எதுவும் இல்லை என்றாலும் 3 கல் போன்ற வடிவிலான தெய்வ சிற்பங்கள், தெய்வ கல்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த கல்லுக்குத்தான் பூஜைகளும் புனஸ்காரங்களும் நடக்கும். அந்த கல்லுக்கு மிகப்பெரிய வட்ட வடிவிலான குங்குமத்தை வைத்திருப்பார்கள். அந்த குங்குமத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துவிட்டு அந்த குங்கும பிரசாதத்தை பக்தர்களுக்கு வழங்கி விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு குத்து விளக்கில் நெய் ஊற்றி, நெய் நிரம்ப ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுவார்கள். அது மட்டுமல்லாமல் அன்ன பிரசாதத்தை அந்த தெய்வங்களுக்கு படைப்பார்கள். மிகப்பெரிய பலகாரங்களை எல்லாம் செய்து படைப்பார்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் மிக சிறப்பான பூக்களாக அலங்கரிப்பார்கள். அழகான பூக்கள் அங்கே வைத்திருப்பார்கள். கர்ப்பகிரகம் முழுவதும் பூக்களால் அலங்கரித்து மிகச் சிறப்பாக அந்த ஒரு வாரம் வழிபாடுகள், பூஜைகளும் புனஸ்காரங்களும் நடக்கும். இவ்வாறு அக்டோபர் மாதம் ஒரு வாரம் மட்டும் பூஜைகள் நடக்கும். அந்த பூஜை நடந்த பிறகு நடையை சாத்தி விடுவார்கள். மீண்டும் ஒரு வருடம் கழித்து திறந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு வருடத்திற்கு முன் வைத்திருந்த அந்த விளக்கு அணைந்திருக்காது. அந்த விளக்கில் ஊற்றப்பட்டிருந்த நெய் சற்றும் குறைந்திருக்காது. அது மட்டுமல்லாமல் ஒரு வருடத்திற்கு முன்பு படைக்கப்பட்டிருந்த அந்த படையல், அந்த அன்ன பிரசாதம் சூடு குறையாமல் சூடாகவே இருக்கும். அந்த பலகாரங்களும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதுமல்லாமல் அந்த தெய்வத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் அந்த பூக்களும் சற்றும் வாடியிருக்காது. அந்த நீரும், பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த நீரும் அப்படியே இருக்கும். இந்த மிகப்பெரிய ஆன்மீக அதிசயத்தையும், அந்த ஆசனாம்பா தேவியினுடைய அதிசயத்தையும், அற்புதத்தையும், அபூர்வத்தையும் காண்பதற்காகவே வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அந்த அக்டோபர் மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த வழிபாடை தரிசிப்பதற்காகவே பக்தர்கள் கூட்டம் வருடந்தோறும் பெருகுகிறது. இந்த கோவிலினுடைய சிறப்பை விளக்கும் வகையில் ஒரு உண்மை நிகழ்வை இப்பொழுது காணலாம். அந்த ஆசன் என்ற பகுதியிலேயே ஒரு மாமியாரும் மருமகளும் வசித்து வந்தார்கள். அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் அன்றாடும் சண்டை ஏற்பட்டு கொண்டிருந்தது. மாமியார் மருமகளை அடித்து தினந்தோறும் துன்புறுத்தி கொண்டு வந்தாள். பிறகு அந்த மருமகள் ஆசனாம்பா தேவியிடம் முறையிட்டாள். பிறகு அந்த மருமகளின் பக்திக்கு மெச்சிய ஆசனாம்பா தேவி அந்த மருமகளுக்கு அருள் பாலித்தாள். அதாவது அந்த மருமகளுக்கு அருள் பாலித்த அந்த ஆசனாம்பா தேவி அந்த மாமியாரை, மருமகளை துன்புறுத்திய அந்த மாமியாரை கல்லாக மாற்றினார். அந்த அதே கோவிலிலேயே தன் சிற்பத்திற்கு அருகிலேயே, அந்த ஆசனாம்பா தேவியினுடைய சிற்பத்திற்கு அருகிலேயே ஒரு கல் வடிவில் அந்த மாமியார் இன்றும் இருக்கிறார்.
ஆசனாம்பா தேவி சிற்பத்தின் அருகில் சற்று தள்ளி அந்த மாமியாருடைய சிற்பம் இருக்கும். அதாவது மிகப்பெரிய சிற்பக்கலை இல்லை என்றாலும் ஒரு கல் வடிவிலான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த கல் வடிவிலான அந்த மாமியாருடைய அமைப்பு என்று ஆசனாம்பா தேவிக்கு அருகில் நகர்ந்து வருகிறதோ அன்று இந்த கலியுகம் அழிந்துவிடும் என்று வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியின் பெயர் ஆசன், அதாவது ஆசன் என்றால் சிரிப்பு என்று பொருள். அப்படிப்பட்ட சிரிப்புக்கு பெயர் போன இந்த ஆசன் ஆசனாம்பா தேவி என்றாலே அன்பு என்று அர்த்தம். அதாவது நீங்கள் அன்பு காட்டினால் அவள் அருள் பாலிப்பாள், நீங்கள் கோபம் காட்டினால் அவள் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் உங்களையே அழித்து விடுவாள் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை நமக்காக இந்த உண்மை நிகழ்வு விளக்குகிறது. அது மட்டுமல்லாமல் எந்த கோவிலிலும் இல்லாத அதிசயமாக இந்த கோவிலில் எம்பெருமான் ஈசன் ரூபமாக காட்சியளிக்கிறார். அதாவது எந்த கோவிலிலும் எம்பெருமான் ஈசன் ரூபமாக காணப்பட மாட்டார், லிங்க வடிவமாகத்தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் எந்த கோவிலிலும் இல்லாத அதிசயமாக ரூப வடிவமாக காணப்படுகிறார். வேறு எந்த கோவிலிலும் இத்தகைய அமைப்பையும் இத்தகைய அழகான எழில் சூழ்ந்த இந்த ஈசனுடைய அமைப்பை வேறு எந்த கோவிலிலும் காண்பது என்பது அரிதான காரியம். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அந்த ஆசனாம்பா தேவி, அதாவது ஒரு வருடம் ஆகியும் அணையாத விளக்கு, குறையாத நெய், சூடு குறையாத அன்னப்பிரசாதம் மற்றும் கெடாத சற்றும் கெட்டு போகாத பலகாரங்கள், வாடாத மலர்கள் என பல அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த கோவிலில் மட்டும்தான் நிகழ்கிறது. அத்தகைய இந்த கோவில் பெங்களூரில் ஆசன் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. அனைவருக்கும் ஆசனாம்பா தேவியின் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். அனைவரும் அக்டோபர் மாதத்தில் தீபாவளி சமயத்தில் வரக்கூடிய அந்த வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய அந்த வழிபாட்டை கண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு ஆசனாம்பா தேவியினுடைய அருளை பெற வேண்டும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம் ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.